பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். 8 விதமான பொதுநலம் மற்றும் தனிநல வழக்குகளை நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தில் தொடரலாம் என சிவகங்கை நிரந்தர மக்கள் நீதிமன்ற தலைவரும் நீதிபதியுமான கே. கருணாநிதி தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிரந்தர மக்கள் நீதிமன்றங்களில் போக்குவரத்து, அஞ்சல், தொலைத்தொடர்பு, குடிநீர், மின் விநியோகம் உள்ளிட்ட 8 விதமான சேவைகளில் குறைபாடு இருந்தால் பொதுநலம் மற்றும் தனிநல வழக்குகளை தொடரலாம் என கூறினார். மேலும் இந்த வழக்குகளில் ஆஜராக மறுக்கும் அதிகாரிகள், பிரதிவாதிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும், இங்கு வழக்கு தொடர நீதிமன்ற கட்டணம் கிடையாது எனவும் அவர் தெரிவித்தார். இந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தில் எல்லா விதமான வழக்குகளும் வரும் என்று சொல்ல முடியாது. இதில் பொது பயன்பாட்டு சேவை என்று குறிப்பிடப்படக்கூடிய ஒரு 8 சேவைகள் மட்டுமே தற்போதைக்கு இது என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக வரையறுக்கப்பட்டுள்ளது. நமது சமரசமாக தீர்க்கக்கூடியது மக்கள் நீதிமன்றம் என்ற ஏற்பாட்டின் கீழ் சட்டப்பணிகள் குழுவின் அமைப்பின் கீழ் செயல்பட்டு வந்தது. அதையே நிரந்தரமாக தினமும் செயல்படக்கூடிய விதமாக மக்கள் நீதிமன்றத்தை நடத்துவதற்காக வழிவகை ஏற்படுத்தியதுதான் நிரந்தர மக்கள் நீதிமன்றம் என்பது. உத்தரமேரூர் அருகே முதல்வர் திட்டத்தின் கீழ் 9 இருளர் இன குடும்பத்தினருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி பங்கேற்று 9 குடும்பத்தினருக்கு பட்டா வழங்கினார். இதைத் தொடர்ந்து சுமார் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் எம்எல்ஏ, எம்பி மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே கட்டுமான பொருட்களை திருடிய 4 தொழிலாளர்களை போலீசார் கைது செய்தனர். கொளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சந்துரு கட்டுமான பணி ஒப்பந்ததாரராக பணிபுரிந்து வருகிறார். இவர் மேல்நிலை தொட்டி கட்ட தேவைப்படும் பொருட்களை புற்றுக்கண் மாரியம்மன் கோவில் பகுதியில் வைத்திருந்துள்ளார். இந்நிலையில் 900 கிலோ எடையுள்ள இரும்பு கம்பிகளை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் இவரிடம் பணிபுரிந்த மதன், சக்கரவர்த்தி, அன்பரசன், சேகர் ஆகியோருக்கு சரக்கு ஆட்டோவில் திருடி சென்றது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சரக்கு ஆட்டோ மற்றும் இரும்பு கம்பிகளை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ஆட்டு சந்தையில் டோக்கன் சீட்டு விளையாட்டில் ஈடுபட்ட 2வரை போலீசார் கைது செய்தனர். அய்யலூர் ஆட்டு சந்தையில் டோக்கன் சீட்டு விளையாட்டில் ஈடுபட்டவர்கள் பற்றிய செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துள்ளது. இதையடுத்து டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படையினர் வேங்கனூர் களத்து வீட்டை சேர்ந்த வெள்ளையன் மற்றும் சந்தைப்பேட்டையை சேர்ந்த சலீம் சேட் ஆகியோரை பிடித்து வடமதுரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து இவர்கள் மீது வழக்குப்பதிவு செய்த போலீசார் 2வரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்களின் கூட்டாளிகள் 2 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பத்தூரில் குழந்தைகளுக்கு எதிரான வழக்கில் இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பூவரசன். இவர் பெங்களூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஆயிஷா என்பவரின் 17 வயது மகளை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆயிஷா அவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி பெங்களூருவிற்கு சென்று திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் ஆயிஷா தனது பெண்ணை பூவரசன் கடத்தி சென்றதாக போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பூவரசனை குழந்தைகளுக்கு எதிரான வழக்கில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் அருகே சமையல் எரிவாயு நிரப்பும் ஆலைக்கு வந்த லாரி ஓட்டுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அத்திப்பட்டு பகுதியில் இந்திய ஆயில் நிறுவனத்திற்கு சொந்தமான சமையல் எரிவாயு நிரப்பும் ஆலை உள்ளது. இந்நிலையில் எரிவாயு நிரப்புவதற்காக வந்த திருச்சியை சேர்ந்த லாரி ஓட்டுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. அப்போது அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல போதிய ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததால் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாங்கள் இந்த கொரோனா காலத்தில் கூட 2 ஆண்டு காலமாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் எல்பிஜி எல்லா இடத்துக்கும் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சக டிரைவர் ஒருத்தர் இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு மயக்க நிலை அடைஞ்சு அவர் எந்த விதமான உதவிக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் வசதி இல்லாமல் இன்றைக்கி உயிர் இழந்துட்டார். எங்கள் சக டிரைவரை நாங்கள் இழந்துட்டோம். இந்த கொரோனா காலத்தில் எங்களை அரசாங்கமும் கண்டுக்கல. இன்றைக்கி அதனால் ஒரு முதலமைச்சர் பார்வைக்கு இது போகணும். எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இங்கே இல்லை. சுகாதார முதலானது எதுவும் இல்லை. இன்றைக்கி உயிர் ஒரு ஆம்புலன்ஸ் இங்கே இருந்திருந்தால் எங்கள் டிரைவரை நாங்கள் காப்பாற்றிருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2000 டிரைவருங்க நாங்கள் இங்கே ஓடிட்டுருக்குறோம். இந்த கொரோனா காலத்தில் கூட எல்லா இடத்துக்கும் கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் நாங்கள் கொண்டு போயிட்டுருக்குறோம். ஒரு மருத்துவ சேவை மாதிரி ஒரு உணவுக்கு நாங்கள்
முன்னுரிமை கொடுத்து நாங்கள் வந்து வீட்டை இழந்து எல்லாத்தையும் இழந்து இங்கே வந்து செஞ்சிட்ருக்குறோம். இது வரைக்கும் எங்களுக்கு அரசாங்கமும் எந்த கண்டுக்கலை, கம்பெனி நிர்வாகமும் எந்த இதுவும் கண்டுக்கலைங்க. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே மணல் அள்ளிய இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். வேட்டுவப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகசாமி. இவர் தனக்கு சொந்தமான தோட்டத்தில் இருந்து உரிய அனுமதியின்றி மணல் அள்ளி விற்பனை செய்து வந்துள்ளார். இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலர் தங்கராசு அளித்த புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது போலீசார் வருவதை பார்த்த முருகசாமி மற்றும் லாரி ஓட்டுநர் சமயன் தப்பி ஓடினர். இதையடுத்து மணல் கடத்தலுக்கு பயன்படுத்திய டிப்பர் லாரியை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய இருவரையும் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டியில் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். காரியப்பட்டியை சேர்ந்தவர் மொப்பின் ஜாக்சன். இவர் அதே பகுதியில் இயங்கி வரும் தனியார் வங்கி கிளையில் இருந்து 50,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு தனது இருசக்கர வாகனத்தில் வைத்துவிட்டு காய்கறி வாங்க சென்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் வாகனத்தில் இருந்த பணத்தை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சென்னை கோயம்பேட்டில் ஆடிட்டரின் உதவியாளரை கடத்தி வைத்து பணம் கேட்டு விரட்டிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தருமபுரியைச் சேர்ந்த சக்தி வடிவேலன் ஆடிட்டரிடம் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது உடல்நிலை குறித்து ஆலோசனைக்காக தனது மனைவியுடன் கோயம்பேட்டிற்கு வந்துள்ளார். அப்போது அவர் தனது நண்பரை பார்த்துவிட்டு வருவதாக தனது மனைவியிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் அவரது மனைவியை தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் சக்தி வேலனை கடத்தி வைத்திருப்பதாகவும் 25 லட்சம் ரூபாய் கொடுத்தால் மட்டுமே விடுவிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவரது மனைவி அளித்த புகாரின் பேரில் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் நந்தம்பாக்கத்தில் இருந்த சக்தி வேலனை மீட்ட போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட செரிப் கருப்பையா உள்ளிட்ட 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் முக்கிய குற்றவாளியான பெரியசாமி என்பவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவர்களிடமிருந்து நகைகளை பறித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கோபால் செட்டி தெருவை சேர்ந்தவர் வேலுமுத்து பூ வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த இவரது மனைவி பேச்சியம்மாள் மற்றும் பேரன் கழுத்தில் இருந்து 15 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் பறித்துள்ளனர். அப்போது பேச்சியம்மாளின் அலறல் சத்தம் கேட்டு வந்த வேலுமுத்து திருடர்களை பிடிக்க முயற்சித்த நிலையில் அவர்கள் அங்கிருந்து தப்பியோடினர். மேலும் அவர் வீட்டில் வந்து பார்த்தபோது பீரோவில் இருந்த 2 லட்சம் ரூபாயும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதையடுத்து அவர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் அரசு மருத்துவமனைக்கு ஆக்ஸிஜன் செறிவூட்டல் கருவி தமிழ்நாடு பவுண்டேஷன் சார்பில் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆக்ஸிஜன் செறிவூட்டல் கருவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ்நாடு அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் 20 செறிவூட்டல் கருவிகளை மருத்துவமனைக்கு வழங்கினார். திருவள்ளூர் அருகே அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற்றது. அத்திப்பட்டு புதுநகரில் பழமை வாய்ந்த அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவையை சேர்ந்த இக்னோரா சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமும் ரத்தினம் கல்வி குழுமமும் இணைந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். இதற்கான துவக்க விழா இணையதளம் வழியாக நடைபெற்றது. இதில் பேசிய ரத்தினம் கல்வி குழுமங்களின் தலைவர் முனைவர் மதன் செந்தில், இன்றைய நவீன காலத்தில் தகவல் தொழில்நுட்பம் அபார வளர்ச்சி அடைந்துள்ளதோடு வேலை வாய்ப்புகளும் பெருகி வருகிறது என தெரிவித்தார். எனவே மாணவர்கள் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான கண்ணுமாவூடு சாலையை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கண்ணு மாமூடு சாலை பல வருடங்களாக சீரமைக்கப்படாமல் இருப்பதால் சாலையின் நடுவே பள்ளங்கள் ஏற்பட்டு குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் மழைக்காலங்களில் பள்ளத்தில் தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சியளிப்பதாகவும் அவ்வழியாக வரும் இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளாவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான நெடுஞ்சாலைத்துறை பழுதடைந்து பல ஆண்டுகளாகியும் கோயில் நிர்வாகத்திலிருந்து மனு கொடுத்தும் பொதுமக்கள் சார்பில் மனு கொடுத்தும் இதுவரைக்கும் எந்த அதிகாரிகளும் திரும்பி பார்க்கவில்லை. ஆனால் இப்போது இந்த மழைக்காலங்களில் குண்டும் குழியுமாக இருந்து கொரோனா காலங்களிலே கொரோனா ரோகிகளை கொண்டு வருகின்ற நோயாளிகளை கொண்டு வருகின்ற ஆம்புலன்ஸ் இங்கே ஈடுபட்டு கிடந்து காவல்துறையின் உதவியுடன் கெட்டி இழுத்து கொண்டு செல்லப்பட்டது. அந்த அவல நிலை இப்போதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த மழைக்காலங்களிலும் இப்போதும் ஒரு அதிகாரிகளும் இதை செவி சாய்க்கவில்லை. அதனால் உடனடியாக அரசாங்கம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து சரி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே திமுகவினரின் மணல் கடத்தலுக்கு உதவிய காவல்துறை ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மணப்பாறையை அடுத்த முத்துப்புடையான்பட்டி கிராமத்தில் சட்டவிரோதமாக மணல் அள்ள பயன்படுத்தப்பட்ட ஜேசிபி வாகனத்தையும் 2 டிப்பர் லாரிகளையும் தனிப்படை போலீசார் 2 நாட்களுக்கு முன்னர் பறிமுதல் செய்தனர். அவற்றின் ஓட்டுநர்கள் 3 பேரும் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் மணப்பாறை கிழக்கு ஒன்றிய திமுக நிர்வாகி ஆரோக்கியசாமிக்கு சொந்தமானவை என தெரியவந்தது. இந்நிலையில் திமுக நிர்வாகி ஆரோக்கியசாமியின் தலையீட்டை அடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களும் விடுவிக்கப்பட்டன. மேலும் மணல் கடத்தல் தொடர்பாக எந்த வழக்கும் பதிவு செய்யப்படாமல் வாகன ஓட்டுநர்கள் 3 பேரும் விடுவிக்கப்பட்டனர். இந்த விவகாரம் குறித்து திருச்சி சரக காவல்துறை டிஐஜி ராதிகாவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனை அடுத்து திமுகவினரின் மணல் கடத்தலுக்கு உதவிய காவல்துறை ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். விடுவிக்கப்பட்ட 3 வாகனங்களும் மீண்டும் பறிமுதல் செய்யப்பட்டன. அவற்றின் ஓட்டுநர்கள் 3 பேரும் கைது செய்யப்பட்டனர்.